ஓம் காலகால ஈஸ்வராய நமக. பிரபஞ்ச சக்திக்கு நன்றிகள். இந்த 25வது கருத்தரங்கம், வெள்ளி விழா கருத்தரங்கம் மிகப்பெரிய அளவில் நல்லபடியாக போயிட்டுருக்கு. மென்மேலும் இதே போல் பல கருத்தரங்களை செஞ்சு ஜோதிடர்களுக்கும் சரி ஜோதிடத்துக்கும் சரி அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும்னு சொல்லிட்டு நான் வணங்கக்கூடிய காலகால ஈஸ்வரனை வேண்டுகிறேன். அதே போல் சதீஷ்குமார் ஐயா அவர்கள் நம்மளை கூப்பிட்டு ஒரு சிறப்பு விருந்தினராக இங்கே கூப்பிட்ருக்காங்க. அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். எடுத்தோன்னே தங்கம்னு சொல்லிட்டாரு. எல்லாருக்குமே தெரியும். ஏறக்குறைய தங்கம் நான் 2021 ஆதனில் பேசும்பொழுது நம்ம ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தோம். தங்கம் வரலாறு காணாத விலையை அடையும் சொல்லியிருந்தோம். அன்னைக்கு விலை 35 ரூபாலேருந்து 40 ரூபா இருந்தது. ஹையஸ்ட்டாக 70லேருந்து 80 ரூபா ரீச் ஆகும்னு நம்ம சொல்லியிருந்தோம். 1 லட்ச ரூபா வந்துருச்சு. கரெக்டாக அந்த 4 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா தங்கம் பார்த்தீங்கன்னா நிற்காமல் போச்சு. எல்லாமே பார்த்தீங்கன்னா உலகியல் ஜோதிடத்தை கனெக்ட் பண்ணும் பொழுது எல்லாத்தையும் விலையும் ஏற்றம் இறக்கம் எல்லாமே பார்க்க முடியும். அப்போ ஒரு ஜோதிடத்தில் கிரகங்களை நம்ம அணுகணும். அப்போ நம்ம 2 வருஷத்துக்கு முன்னாடி மறுபடியும் சொன்னோம், கடகத்துக்கு குரு என்னைக்கு என்ட்ரு ஆகிறாரோ கடகத்தை நோக்கி போகும்போது மார்க்கெட் இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிட ரீதியாக சொல்லியிருந்தோம். கடகத்துக்கு போகணும்னா எவ்வளோ நாள் டைம் இருக்கும்? கடகத்துக்கு வரக்கு ரிஷபத்தில் இருக்கும்போது நம்ம சொல்கிறோம், கடகத்துக்கு வரும்போது கடகத்தை நோக்கி போகும்போதுன்னு சொல்லியாச்சு. 2 வருஷமாக இறங்குன்னு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. எப்படி இறங்கும்? நம்ம பஸ் ஸ்டாப் வர வரைக்கும் அது வெயிட் பண்ணணும்ல. அது நிறையா பேருக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ எப்போவுமே ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது பொதுமக்கள் எப்படி வேணால் புரிஞ்சுக்கிடும், ஜோதிடர்களே சரியாக புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். கடகத்தை நோக்கி போகும்போது எப்போ போகும்? மிதுனத்தை தாண்டி மிதுனத்திலிருந்து அந்த குருவுடைய நட்சத்திரத்துக்குள்ளே என்ட்ராகி வெளியே வரணும். 4வது பாதத்துக்குள்ளே வரணும். அப்போ தான் இறங்கும். ஏறக்குறைய 9 to 10% கரெக்ஷன் ஆகிருக்கு. தெரியும். இப்போ லாஸ்ட் 1 மந்த்தாக எவ்வளோ கரெக்ஷன் ஆகிருக்கு? 9லேருந்து 10%. வெளியே இருக்கிற எண்ட் யூசர்ஸ்க்கு தெரியாது. ஏன்னா டேக்ஸ் நிறையா இருக்கிறனால பெருசாக குறைஞ்ச மாதிரி தெரியாது. ட்ரேடராக இருக்காங்க பார்த்தீங்களா, இன்வெஸ்டராக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கிட்ட கேளுங்க. அந்த 9% வேல்யூ என்னன்னு தெரியும். ஒரு கோல்டு கடை நடத்தக்கூடிய அந்த நகை கடைக்காரர்கிட்ட போய் கேளுங்க, 9% வேல்யூ என்னன்னு தெரியும். ஒரு பொருளாதார நிபுணராக இருக்கக்கூடியவங்ககிட்ட கொண்டு போய் கேளுங்க, அது 9% வேல்யூ என்னவாக இருக்குன்னு தெரியும். நீங்கள் ஒரு ட்ரம்ப்பை போய் கேட்டாலும் சரி, சைனாவில் இருக்கிறவங்கள போய் கேட்டாலும் சரி, அதோட வேல்யூ என்னன்னு தெரியும். 9%ங்கிறது மிகப்பெரிய ஒரு அமௌண்ட்டு. நம்ம தங்கமாக பார்க்கும்போது இன்றைக்கி ஒரு 6000 ரூபாய் குறைஞ்சிருக்கா, 6லேருந்து 7 ரூபா குறைஞ்சிருக்கா. இந்த மாதம் குறையும், மறுபடியும் விலை ஏறும். சரிங்களா? ஆனால் நல்லா எழுதி வச்சுக்கங்க, இனி 6 வருஷம் இருக்கு. 6 வருஷத்தில் இதே மாதிரி ஒரு விலை இறக்கத்தையும் எழுதும். இதுவும் 4 வருஷத்துக்கு முன்னாடியே எழுதியிருக்கேன். எப்படி ஏறுதோ அதே அளவுக்கு இறங்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஆனால் இப்போ இருந்து இறங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அடுத்த 6 வருஷத்துக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் தான் வச்சுக்கணும். நீங்கள் வித்துடலாம்னு நினச்சிங்கன்னா விற்கக்கூடாது. இந்த இடத்துல இறங்க வாங்கிட்டே இருக்கணும். கையில் காசு வச்சுக்கோங்க. 12 வருஷம், அடுத்த 12 வருஷம் கழிச்சு பாருங்க, இதை விட வேற ஒரு ரேட்ல இருப்பாரு. ஏன்னா தங்கத்துக்கு என்னைக்குமே விலை மதிப்பு குறையாது. ஏன்னா அது ட்ரேடிங் கோல்டா மாறிடுச்சு. பண பரிவர்த்தனை அத்தனையுமே கோல்ட்ல நடக்குது. அதனால ரேட் ஏறிட்டே தான் இருக்கும். சரியா? ஸோ அதை பார்த்துக்குங்க. தங்கத்தை பத்தி கேட்டதுனால இது குரூடோட விலை அநியாயத்துக்கு விலை ஏறப்போகுது. குரூட்ல யாராவது இன்வெஸ்ட் பண்றவங்க இருந்தீங்கன்னா வச்சுக்கோங்க. எல்லாமே உங்களுடைய தனிப்பட்ட ஆய்வுகளுக்கு உட்படுத்தி எடுத்துக்கங்க. நான் வருஷம் பார்த்துட்டு இருக்கேன். அதனால நாங்கள் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். குரூட்ல இன்வெஸ்டர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணுங்க. சரி, இந்த ஒரு வந்ததுக்காக ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறேன். ஏன்னா டைமில் நிறைய பேர் பேசணும். ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம நிறைய வீடியோக்கள் கொடுத்துருக்கோம். அதில் அபிஜித்துகள் நிறைய விஷயங்களுக்கு நம்ம பயன்படுத்தி கொண்டே இருக்கிறோம். அதில் 2 அபிஜித்துகள் உயிர்காரகமாக, 2 அபிஜித் பொருள்காரகமாக வேலை செய்யும் சொல்லிட்டு இதே இடத்துல நம்மள போன மீட்டிங்கில் நான் அவருக்கு சொல்லியிருந்தேன். ரொம்ப அருமையாக அந்த வியூஸ் எல்லாமே நல்லா போயிருந்தது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, ஜாதகத்தில் நீங்கள் அணுகக்கூடிய முறைகள்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த அணுகிறது தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும். அப்போது நம்ம ஒரு ஜாதகர் எந்த திசைகளில் வெற்றி பெறுவாருன்னு தெரியாமல் நம்ம சொல்லவே முடியாது. நான் ஜோதிட ரீதியாக என்னுடைய மாணவர்களுக்கு வகுப்பெடுக்கும் போது நான் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, மொத்தமாக பாக்யாதிபதி, பூர்வ புண்ணியாதிபதி, 11 குடையவன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டோடு பார்க்காமல் உங்களுக்கு அந்த கிரகம் என்ன பண்ணுதுங்கிறது யோசிங்கன்னு சொல்லுவோம். 5ஆம் இடத்துல நின்று கிரகம் திசை நடத்துது, 9ல் நடத்துது அப்படின்னாலே நம்ம நல்ல விஷயங்கள் எடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா முன்னோர்கள் சொல்லப்பட்ட ஜோதிடம் 5, 9 இருக்கக்கூடிய கிரகங்கள் நன்மையை மட்டும் செய்யுமே எடுத்துட்டு இருக்கோம். அது யாருக்குங்கிறது தான் இங்க நம்ம யாருமே எடுக்க மறக்கிறோம். அது நம்மளுக்கு செய்யாது. அடுத்தவர்களுக்கு உபயோகப்படக்கூடிய இடங்கள் தான் 5, 9 எல்லாமே. பெரிய மனுஷ தனத்தை கொடுக்கும். கரெக்டுங்களா?
பெரிய மனுஷனுடைய தனத்தை கொடுக்கும். உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்குமே தவிர இன்னைக்கு ஜெயிக்கணும்னா காசு பணம் வேணும். காசு பணம் இல்லாமல் இங்கே யாராவது ஜெயிக்க முடியுமா? இன்னைக்கு மெட்டீரியல் லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான லைஃப். அதனால தான் நான் ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளாரே உள்ள வந்தோம். புரியுதுங்களா? ஃபினான்ஷியல் இல்லாமல் ஜோதிடத்தை நீங்கள் அடுத்த நிலைக்கு இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை கொண்டு போகவே முடியாது. ஒரு ஜோதிடர்கிட்ட ஒரு கிளைண்ட் வராருன்னா அவர் இன்னைக்கு வர்றது மேக்ஸிமம் பாருங்க 70% பணத்தை சார்ந்த பிரச்சனைகள் தான். மீதி 30% தான் மற்ற கேள்விகள் இருக்கும். வேலை கிடைக்குமான்னு கேட்குறாங்க. எதுக்கு வேலைக்கு போகிறோம்? சம்பாதிக்கிறதுக்கு. அப்போ அவனுடைய தாட் என்ன? எப்போ சம்பாதிப்பேன், அதானே மேட்ரு. வேலை எப்போ கிடைக்கும், தொழில் எப்போ பண்ணுவேன், சம்பாத்தியம் என்பது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை சார்ந்த கேள்விகளுக்கு சரியான நீங்கள் விடை எடுத்துட்டாலே கிளைண்ட் உங்களை விட்டு போக மாட்டாங்க. ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறேன். பொதுவாக வந்து நான் வந்து எப்போவுமே பேசிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லுவேன். பேசிக் வந்து நீங்கள் பேசிக்கை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா லைஃப்பில் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போக முடியாது. நம்ம என்ன பண்ணோம்னா பேசிக்கை சீக்கிரம் முடிச்சுட்டு நான் பலன் சொல்லக்கூடிய வகுப்பில் வந்து உட்கார்றேன்றீங்க. ஆனால் பலன் சொல்வதற்கு முக்கியமே அந்த அஸ்திவாரம்ங்கிற பேஸ் தான். நம்ம பேசிக்குங்கிறனால சாதாரணமாக போயிடுச்சு. அது அஸ்திவாரம்னு பாருங்கள், நான் பல இடத்துல சொல்லிகிட்டே இருக்கேன். அஸ்திவாரத்தில் பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. நீங்க எல்லாமே கிரகத்துக்கு பலம் கொடுக்குறீங்கல்ல, உச்சம் நீச்சம் ஆட்சி பகை நட்பு பகை எல்லா விஷயத்து சமம் அப்படிங்கிற கிரகங்கள் வரைக்கும் போறோம். ஸ்தான பலம் சொல்ற கிரகத்துக்கான ஸ்தான பலம் பார்க்குறோம். ஆனால் ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இடத்துக்கான ஸ்தான பலத்தை எனக்காவது பார்த்துருக்கோமா? உதாரணத்துக்கு ஒண்ணே ஒன்று சொல்றேன். மேஷ லக்னத்துக்கு 11ஆம் இடம் லாபாதிபதியா பாதகாதிபதியா? ரெண்டும் எப்படி எடுப்பீங்க? ரெண்டுல ஏதோ ஒன்று தானே பண்ணும். பாதகாதிபதினா பாதகாதிபதினு சொல்லுங்க, லாபாதிபதினா லாபாதிபதினு சொல்லுங்க. ஆக்சுவலா நம்மளுடைய பராசருடைய முறையில் என்ன கொடுத்துருக்காங்க? தெளிவா அது பாதகாதிபதி தான். அது என்ன பாதகம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ரிஷப லக்னத்துக்கு பாதகாதிபதி யாருங்க? சனி பகவான், 9ஆம் இடம் இல்லையா? 9ஆம் இடம் பாதகாதிபதி. அது பாக்கியாதிபதினு எடுக்கலாமா? எடுக்கக்கூடாது. சரி, மிதுன லக்னத்துக்கு பாதகாதிபதி யாருங்க? தனுசு, 7ஆம் இடம். 7ஆம் இடமே பாதகாதிபதி. அந்த இடத்த 7ஆம் இடங்கிறது நம்ம என்ன எதுக்காக எடுக்கிறோம்? நல்ல ஸ்தானமாக தானே எடுத்துக்கிட்டு இருக்கோம். கடக லக்னத்துக்கு 11ஆம் இடம். இப்படியே தான் எல்லாத்துக்குமே வரும் இல்லையா? இதில் புரிஞ்சிக்க வேண்டிய ரொம்ப சிம்பிளான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த உயிர் பொருள் கான்செப்ட் தான். நான் திரும்ப திரும்ப இதான் சொல்கிறேன். அந்த பேசிக்கில் நான் மிஸ் பண்ணி தப்பாக போனதுக்கப்புறம் அதை சரிப்படுத்தின இடம் அதுதான். பராசரர் சொல்லி பண்ண பாதகாதிபதி என்பது 2 வீடு இருக்கு. ரிஷபத்துக்கும் சனிதான், மேஷத்துக்கும் சனிதான். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? ஒரு வீடு உயிர் வீடு, ஒரு வீடு பொருள் வீடு, அவ்வளவுதான். இந்த ஸ்தானத்தை நீங்க வந்து மைண்ட் பண்ணிக்கங்க. ஒரு பாதகாதிபதி என்ன பண்றாரு? 11 கூடிய உயிர் பாதகத்தை தான் சொல்கிறார், பொருளாதார பாதகத்தை சொல்லல. அதே ரிஷபத்துக்கு 9ஆம் இடம் என்பது பாதகாதிபதி. அது என்ன பாதகத்தை சொல்லுது? பொருள் பாதகத்தை சொல்லுது, உயிர் பாதகத்தை சொல்லவில்லை. அப்ப நீங்க எதை இழப்பீர்கள்? எதுல பாதகம் என்பது சொல்லிட்டாங்க. மிதுன லக்னத்துக்கு 7ஆம் இடம் யாரு? பாதகாதிபதி. சரிங்களா? அந்த 7ஆம் இடம் பாதகங்கிறது உயிர் பாதகம். ஒற்றைப்பட ராசிகள் எல்லாமே உயிர் ராசிகள், இரட்டைப்பட ராசிகள் எல்லாமே பொருள் ராசிகள். இதெல்லாமே நம்ம பல வீடியோக்களை பேசியாச்சு, அதனால அது சொல்லாம சொல்றேன். அப்ப அது உயிர் பாதகத்தை தான் சொல்லும். இதே வந்து கன்னி லக்னத்துக்கு எடுத்துக்கங்க, நேர் 7ஆம் இடம் எது? பாதகாதிபதி. ஆனா அது பொருள் பாதகம். அப்போ மிதுன லக்னம் நடக்கக்கூடிய ஜாதகருக்கு குரு திசை பொருளாதார பாதகத்தை தராது. ஆனால் உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையோ, கால புருஷனுக்கு 9 கூடிய தந்தை அல்லது கலத்தரஸ்தானமான மனைவி, இதுல எந்த காரகிரகம் கேட்டிருக்கோ அதுல கை வைக்காம போனத சரித்திரமே இல்லை. எழுதி பார்த்துக்கு. இத அப்படியே கன்னி லக்னத்துக்கு வாங்க. நேர் ஆப்போசிட் வந்து குருவினுடைய வீடு. அந்த குரு என்ன குரு? பொருளாதார பாதகத்தை சொல்லக்கூடிய குரு. கன்னி லக்னத்துக்காரன் நல்லா பார்த்துக்கங்க, குரு திசையில் பொருளாதார பாதகத்தை தான் சந்திப்பானே தவிர உயிர் பாதகத்தை அங்க சந்திக்க மாட்டான். உயிரை காப்பாத்துறதுக்காக கூட பொருளாதாரத்தை இழந்தேன்னு சொல்லுவான். சார் எனக்கு வந்து மாரகாதிபதி திசை, நான் வந்து உயிர் போயிடுமா வந்தானா, நீ ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா செலவு பண்ணா பொழைக்கலாம், கூப்பிட்டுட்டு வந்து வீட்டில் உட்கார வைக்க முடியும். ஏன்னால் அந்த குரு பொருளாதார பாதகத்தை எந்த ரூபத்தில் தருதுன்னு மட்டும் நீங்கள் வீடு கொடுத்தவன் சாரம் கொடுத்தவனை வச்சு ஃபீல் முடிக்கணுமே தவிர நீங்கள் இது வந்து இந்த இடத்துல பாதகாதிபதி அதனால் மொத்தமாக லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம எடுக்கவே கூடாது. ஏன்னா மிதுன லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியை நல்லா பார்த்துங்க. மிதுன லக்னம் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் குரு கேது சந்திர திசைகளில் பிரியாத ஜாதகங்களே கிடையாது. அது சுப பிரிவினையா அசுப பிரிவினையாங்கிறது மட்டும்தான் இங்கே பிரச்சனை. சில பேர் வேலைக்காக வெளியே போயிடுவாங்க, சில பேர் 7ஆம் அதிபதி கெட்டு ராகு கேது சாரம் வாங்கி இல்லை 3 7 11 தொடர்பு தான் 2 கல்யாணம் பண்ணிடுவாங்க. இது எல்லாமே மிதுன லக்னத்துக்கு நடக்கும். திருமண வாழ்க்கையில் பாதிப்பு வந்தே ஆகும். குரு கேது சந்திர திசைகளில் தான் நடக்கும். அது செக் பண்ணி பாருங்க.
இது அப்படியே வந்து கன்னி லக்னத்துக்கு எடுத்தீங்கன்னா நேர் ஆப்போசிட்ல குரு என்பவர் பொருளாதார பாதகம். குரு திசை, கேது திசை, சந்திர திசை வரும்போது பொருளாதார பாதகத்தை சந்திக்காத கன்னி ராசி, கன்னி லக்னமே கிடையாது. செக் பண்ணி பாருங்க. லக்னத்துக்கு தான் பலன். அப்போ ஒரு ஸ்தானத்துக்கு உண்டான பலம் என்னன்னு தெரியாம நம்ம லாபாதிபதி எடுத்தீங்கன்னா லாக் ஆயிடுவீங்க. இதைத்தான் வந்து அசுப கிரகம் சுப கிரகம் ரெண்டு கான்செப்ட் பிரிச்சிருக்காங்க. லக்ன அசுபர், லக்ன சுபர்ன்றாங்க. லக்ன சுபர்கள் அத்தனை பேருமே உங்களுக்கு உயிர் காரகத்துக்கு மட்டும்தான் கேரண்டி தருவாரு, பொருளாதார காரகத்துக்கு கேரண்டி தர மாட்டாரு. அதனாலதான் சொன்னா 1, 5, 9 எந்த கிரகம் நின்றாலும் பொருளாதாரத்தை ஒரு இடத்துல நீங்க இழந்தே தீரணும். அது எப்படி இழக்கிறீங்கிறதா மேட்ரு. அதுக்கு அகைன்ஸ்டா இருக்கக்கூடிய அசுப கிரகம்னு சொல்றீங்க இல்லையா, உங்க லக்ன அசுபர்கள் அவங்க தான் உங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுத்தே தீரணும். இது இல்லாமல் ஜெயிக்க முடியாது. எழுதி வச்சுக்கங்க. 2 அணிகள் ஏன் பிரிக்கப்பட்டதுங்கிற ஒரு பேசிக் ரூலை நாம் பராசர சித்தாந்தத்திலிருந்து கத்துக்க முடியலன்னா நீங்க ஜோதிடம் சொல்ல முடியாது. நான் என் அனுபவத்தில் கத்துக்கிட்டது இதுதான். அது என்னைக்கு நம்மளுக்கு புரிபட்டதோ அதுக்கப்புறம் கிளைண்ட் நல்லபடியா நல்ல பேரு, நல்ல சம்பளம், நல்லா வந்து பாத்துக்கிறாங்க, எங்க போனாலும் மரியாதை கொடுக்குறாங்க. அந்த விஷயத்தை புரிந்து கொள்ளாமல் நம்ம எடுக்கக்கூடாது. ஒரே ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்லிடுறேன். 2 நாளைக்கு முன்னாடி பார்க்கப்பட்ட ஒரு ஜாதகம். இது ஏன் சொல்றேன்னா, பார்த்த உடனே சொன்ன பலன்கள். கன்னி லக்னம், 7 கூடிய குரு திசை 10ஆம் இடத்துல, சாரம் கொடுத்த ராகு 5ஆம் இடத்தில், வீடு கொடுத்த புதனும் சேம் அங்கேயே தான் இருக்காரு. சரிங்களா? இந்த பார்த்த உடனே நான் சொன்னது ஃபாரின் போனீங்களான்னு கேட்டோம். ஃபாரின் போனாங்க, 6 கோடி ரூபாய் சம்பாதிச்சாரு. சம்பாதித்த காசை நல்லா கேட்டுங்க. குரு திசை சுக்கிர புத்தி வரைக்கும் நல்லா இருந்ததான்னு கேட்டோம். ஆமா. சூரிய திசையில மறுபடியும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டோம். ஆமா. மொத்தமும் லாஸா? ஆமா. அது சொந்த ஊருக்கு வந்து பண்ணீங்களான்னு கேட்டோம். கோவிட் டயத்தில் சொந்த ஊருக்கு வந்தப்போ பிசினஸ் பண்ண இருந்த அத்தனை பணமும் போச்சு அப்படிங்கிறாரு. நீங்க ஆரம்பத்தில் நல்லா இருக்க வரும்போது நம்ம சொல்றதெல்லாம் சரியா இருக்கும். ஆனா திசையினுடைய முடிவில் அது என்ன பண்ணுதுங்கிறத தெளிவாக அங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். 6 கோடி ரூபாய் லாஸ். சம்பாதிச்ச காசு போச்சா? அப்ப திசை கொடுத்ததா கெடுத்ததா என்ன சொல்லுவீங்க? ஆரம்பத்தில் நல்லா இருந்தது, எல்லாமே போச்சு கடைசியில. நீங்க அப்ப உங்க டைம் வேஸ்டா? அப்ப பிசினஸ் பண்ணலாமா வேண்டாமாங்கிறது முடிவு பண்றதே லக்னம் தான். ஏன் சொல்றேன்னா, குரு நல்லவர் 10ல் இருக்காரு, வீடு கொடுத்தவன் சாரம் கொடுத்தவன் 5ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு. ரொம்ப நல்லா இருக்க வேண்டிய ஜாதகம் ஏன் நல்லா இல்லை? ஏன் நல்லா இல்லை? அப்ப 5ஆம் இடம் 10ஆம் இடம்லாம் நல்ல ஸ்தானம் கிடையாதா? ஏன்னா குரு பொருளாதார பாதகம் வரும் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது எப்பங்கிறது கணிக்கிறது மட்டும் தான் நம்ம வேலை. எப்பவுமே ஒரு கிரகம் கொடுக்கறதுக்கு முன்னாடி கெடுக்கும், கெடுக்கிறதுக்கு முன்னாடி கொடுக்கும். இது ரூலு. எங்க வேணா செக் பண்ணி பாருங்க. நீங்க நல்லா இருக்கிறீங்க, ஆரம்பத்துல திசை ஆரம்பிக்கும் போது ரொம்ப கஷ்டமோடு ஆரம்பிக்க போகுதுன்னா உங்களுடைய மிட் பாயிண்ட்டுக்கு பிறகு நல்லா இருக்க போறீங்கன்னு அர்த்தம். ஆரம்பிக்கும் போது அமளித்தோடு ஆரம்பிச்சதுன்னா கொஞ்சம் கவனமா இருந்துக்கங்க. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ட்ராஜடியா இருக்கும். அது அசுப கிரகத்தோட தொடர்புல இருந்துடக்கூடாது, லக்ன சுபர்களுடைய வீட்டில் இருந்துடக்கூடாது. இருந்ததுன்னா கண்டிப்பாக லாஸ் வரும். அப்போ அந்த பொருளாதாரத்தை நம்ம எப்படி வந்து கால்குலேட் பண்ணணும், மிட் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ வாய்ப்பு கொடுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஆமா. சரி, ஓகே ஓகே ஓகே. ஷேர் மார்க்கெட் வந்து அடுத்த நான் ஏற்கனவே போன 1.5 வருஷம் போன ராகுகேது பயிற்சி அப்போ நம்மளுடைய ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவு போட்டிருந்தேன். அடுத்த 1.5 வருஷம் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சார்ட்டை போட்டு நம்ம கையில் வரைஞ்சு போட்டேன். ஆக்சுவலாக 99% அதே மாதிரி தான் இருந்தது. எங்கேயுமே மாறுதல் இருக்க. நம்ம ஃபேஸ்புக் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். இந்த முறையும் கேட்டுகிட்டே இருக்காங்க, ஷேர் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. மார்க்கெட் கார்த்திகை மாதம் முடிகிற வரைக்கும் ஷேர் மார்க்கெட் பை ட்ரெண்டில் இருக்க போகிறான். அதுக்கப்புறம் 6 மாதம் அடி வாங்குவான். ஷேர் மார்க்கெட்டு 6 மாதம் அடி வாங்க போகுது. கையில் இருக்கிறவங்க காசு ஏதாவது இருந்ததுன்னா இறங்கும் போது வாங்கிக்கிங்க. லாங் டைம் இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே இறங்கும் போது வாங்குங்க. இப்போ வாங்கி லாக் ஆகிடாதீங்க. ஹையர் இப்போவே மார்க்கெட் சின்ன சின்ன கரெக்ஷன் ஆயிட்டு இருக்கு. பட் அடுத்த 6 மாதம் ஏறக்குறைய வந்து மார்கழி, தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி முடிகிற வரைக்கும் மார்க்கெட் பெரிய அளவில் பூமிங் ஆகாது. ஷேர் மார்க்கெட்டில் இருந்தீங்கன்னா இறங்க வாங்கி வச்சுக்கோங்க. இந்த 1.5 வருஷம் கடந்த 3-4 மாதம் முடிஞ்சது. இன்னொரு 6-7 மாதம் மார்க்கெட் ஹெவி ஃபால் ஆக போகிறான். இது வந்து என்னுடைய ஆய்வு. ஆகுதா இல்லையான்னு நீங்கள் செக் பண்ணிக்கங்க. உங்களுடைய ஆய்வுக்கு உட்படுத்தி வாங்கிக்கோங்க. என்னை யாரும் ப்ளேம் பண்ணக்கூடாது. ஏன்னா நான் ஷார்ட் தான் போவேன். ஏன்னா வருஷம் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் இன்ட்ராடே ட்ரேடர் அப்படிங்கிறனால நான் ஷார்ட் மார்க்கெட் தான் போவேன். அடுத்த மார்கழிக்கு வர மார்கழிலேருந்து நம்ம ஷார்ட் மார்க்கெட் தான் ஃபுல்லாக போகிறோம். பை வந்தால் வாங்குவோம், அவ்வளோதான். பை வரக்கான வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஏதோ நடுவில் ஒரு மாதம் வரலாமே தவிர ஓவரால் ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்டு. கோல்டை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய
மார்கழி மாதத்துலேருந்து கொஞ்சம் பை ஆகும். ஏற்கனவே இருந்த ரேட்டை மறுபடியும் ரீச் பண்ணக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நான் அடுத்த 6 வருஷத்துக்கு பை ட்ரெண்ட் கிடையாது சொல்கிறேன். இறங்குனா வாங்குங்க, ஹை ரேட்டில் போய் வாங்கி லாக் ஆகாதீங்க. கோல்டை பொறுத்த வரைக்கும் அடுத்த 6 வருஷ ட்ரெண்டுமே டவுன் ட்ரெண்டுக்கான வாய்ப்பு தான். நீங்கள் வேர்ல்டு மார்க்கெட் என்ன வேணால் ஆகட்டும், 6 வருஷத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அடி கோல்டில் உண்டு. வாய்ப்பு கொடுத்த அத்தனை பேருக்கு நன்றி 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 நன்றிங்க. ஐயா சரவணன் சோமசுந்தரம் ஐயா அவர்களுக்கு ஜோதிட ஆசான் என்ற விருது வழங்கி சிறப்பிக்கிறோம். மருதமலை ஐயா வாங்க. தங்கப்பாடின் ஐயா முதல்மொழி ஐயா வாங்க.